Hi families. families. Welcome back to our channel J Mike's Lifestyles. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Guess the Juice Challenge. அண்ட் இங்கே நாங்கள் நிறைய வெரைட்டிஸான ஜூஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஊற்றி பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி நம்ம கொடுப்போம். யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 500 rupees கேஷ் பிரைஸ். இப்போ வாங்க சேலஞ்சுக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வீடியோஸை பாக்குறீங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ இமீடியட்டா நீங்க பார்க்கும்போதே கீழே அதை சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்புறம் நாங்க கொடுக்குற டெய்லி வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க மறக்காம. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜூஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னா ஸோ ஈஸியாக நம்ம சேனல் ஸ்கூலில் போயிடலாம். இதெல்லாம் ரெகுலர் யூஸ்க்குலாம் யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் வீடியோ கண்டி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஹெல்த்தி கிடையாது. எப்பயாச்சும் குடிங்க, அதுவே நல்லது கிடையாது. ரெகுலராக இது குடிக்காதீங்க. ஃபுல்லாமே கேஸுங்க. ஸோ இது வந்து தயவுசெய்து சொல்கிறேன், பச்சை பிள்ளைக்கு மட்டும் தயவுசெய்து கொடுத்துடாதீங்க. ஸோ இது ஒரு கேஷனாகவே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சுக்கு இவங்க உட்காந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கண்ணாடியை கழட்டிக்கலாம். கழட்டிட்டு கண்ணை கட்டிட்டு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்ணை கட்டி விட்டுருவோம். சீட் பண்ணக்கூடாது. கண்ணு தெரியுதா? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? கண்ணை மூடு. எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப டைட்டா இருக்கு. நல்லா இருத்திக்கிட்டு ஓகே ஓட்டக்கண்ணு விட்டு போட்டுருவா. தெரியல நல்லா இது எத்தனை? தெரியலமா. இது எத்தனை? கீழ குஞ்சுக்கோ. ஒண்ணுமே தெரியல. இது எத்தனை? இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. பிளாக் கலர் தெரியுது. இது தெரியுதா? தெரியல. தெரியலையா? சரி, வெரி குட். ஓகே, இவங்களுக்கு இப்போ வந்து கண்ணை கட்டியாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜூஸ் எல்லாம் மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க போலயே, ஆனாலும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஷஃபிள் பண்ணியாச்சு. டைமரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ யார் டைமரை காமி. பண்ணாங்களோ இதாகும். டைமர் காமிச்சிரு நம்ம ஃபேமிலிஸ்க்கு. டைமர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, வச்சுக்கலாம். ஸோ டைமர் ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜூஸ் ஊற்றி குடிப்போம். ஓகே இது கொடுக்கலாம். தெரியுதா? எங்க பவச்சு? இருங்க என் கையிலே கொடுத்துருங்க. நோ ரைட்ஸ் கான். சரியா? ஃபர்ஸ்ட் இதை கொடுக்கலாம். கை கொடுங்க. கீழே போட்டு இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. இப்போ வந்து கொடுத்தாச்சு. நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் 10 செகண்ட் குள்ள சொல்லணும். 5 6 ஆயிட்டு 7 8 9 10 10 டைம் அப். 7 தப்பு. ஃபர்ஸ்ட் ஜூஸ் வந்து தப்பா சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லணும்னா லாஸ்ட் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஜூஸ் வந்து இது கொடுப்போம். கொஞ்சம் இது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. தப்புன்னு சொல்றதை விட டைம் அப் ஆயிட்டு. டைம் ஆயிடுச்சு. அவங்க தப்பா சொல்லிட்டாங்க. ஸோ இதை ஊத்திட்டு ஆனால் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 3 வெயிட் பண்ணுங்க, டைமரை காமிச்சிடுறேன். ஸ்டார்ட் 10 செகண்ட் குள்ள சொல்லணும். ஃப்ரூட்டி. சூப்பர், கரெக்ட். கரெக்டா 5 செகண்ட்ல சொல்லிருக்காங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு 1 பாயிண்ட். அண்ட் இப்போ வந்து ஜூஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜூஸும் கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இவங்களோட ஃபேவரட் கூட பாப்போம் ஃபேமிலிஸ். நம்ம கொஞ்சம் ஊத்திக்கலாம். கொடுத்துடலாம். இந்தாங்க. டைமர் ஆன் பண்ணிக்கலாம். கண்டுபிடிங்க இது என்ன ஜூஸ்னு கண்டுபிடிங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. டைமர் ஆன் பண்ணிக்கலாம். 3 2 1 கோ. 10 செகண்ட்ஸ் குள்ள சொல்லணும். 2 3 4 நிம்பஸ். 5 கரெக்ட். நிம்பஸ் கரெக்ட். 6 செகண்ட்ல சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர், கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. சூப்பர். இவங்களுக்கு எல்லாமே ஒரு கிளாப் பண்ணிருங்க ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் ஜூஸ் போலாம். இதுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜூஸ்க்கு நம்ம போகலாம். இதை எடுத்துக்கலாம். குடிச்சிடலாமா? இருங்க, டைமர் ஆன் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணிக்கலாம். 3 2 1 5 6
7 8 8 செகண்ட்ல சொல்லிட்டாங்க. கரெக்ட் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க போல. இல்ல கொஞ்சம் டேஸ்ட் சிமிலரா இருந்துச்சு பட் மிரண்டா. சூப்பர் நம்ம ஜூஸே குடிச்சிட்டு இருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால அந்த டேஸ்ட் எல்லாம் அங்க உள்ள கொஞ்சம் சிமிலர் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 ஜூஸ் முடிஞ்சிருச்சு. 4ல வந்து பாத்தீங்கன்னா 1 தான் தப்பா சொல்லுங்க, 3 கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் போலாம். இன்னும் 3 ஜூஸ் பேலன்ஸ் இருக்குது. இது 3 இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இதுல எது எடுக்கலாம்? ஓகே, இது எடுக்கலாம். இது அவங்க எனக்கு தெரிஞ்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இது அவங்களோட ரொம்ப ஃபேவரட். நீ க்ளூ கொடுத்தாலே அவ கண்டுபிடிச்சிருவா. அதான் குழப்பி விடணும். அப்போ பார்த்தா நிம்பூஸ்லாம் அவளை குழப்பி தான் விட்டேன். நிம்பூஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவ அதை குழப்பி விட்டால. கொடுத்துக்கலாம். இந்தாங்க குடிங்க. நாங்கள் டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம். ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 2 1 கோ. பெப்சி. ராங் ஆன்சர். 4 செகண்ட்ல சொல்லிட்டாங்க. நான் ராங். இது லூஸ் தான். ராங். செவனப்பா. ஸோ டோட்டலாக எதுவும் சொல்ல மாட்டோம். இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த பாயிண்ட்ஸ் கிடையாது. நல்லாவே இல்லை. டேஸ்ட் மாறுதா? இப்போ ஆக்சுவலாக உங்களோட ரிவ்யூ சொல்லுங்களேன். ஆக்சுவலாக இப்போ ஒவ்வொரு ஜூஸ் குடிக்கும் போது ஒவ்வொரு டேஸ்ட் தெரியுதா? கொடுத்த ஜூஸ் எனக்கு வந்து சுத்தமா இல்லை ஆக்சுவலாக வாயில் எல்லாமே மிக்ஸ் ஆகுதா எப்படின்னு கேட்குறேன். மிக்ஸ் ஆகுது, எல்லா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி ஆகுது. அண்ட் இந்த லாஸ்டா குடிச்சது எனக்கு பிடிக்கல. ஃபேமிலிஸ் அப்போ ஐ திங்க் இது ரொம்ப கண்டுபிடிக்க கஷ்டம் தான் நினைக்கிறேன். நல்லா இல்ல. லாஸ்டா கொடுத்தது நல்லா இல்ல ஃபேமிலிஸ். பாத்தீங்கன்னா 5 ஜூஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 ஜூஸ் பேலன்ஸ் இருக்கு. 5ல பாத்தீங்கன்னா 2 தப்பா சொல்லிட்டாங்க, 3 கரெக்டா சொல்லிட்டாங்க. இன்னும் 2 இருக்கு. வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லலாம். இது கெஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்கலாம். நீ எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்ற. நீ கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் தெரியல. பண்றாங்க. அப்படி டைமர் செட் பண்ணிக்கலாம். 3 2 1 கோ. இதுதான் பெப்சி. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? தப்பு. ராங் ஆன்சர். 1 செகண்ட் சொல்லிருக்காங்க. இதுவும் இல்லையா? இல்ல சொல்ல மாட்டேன். லாஸ்ட்ல தான் சொல்றேன். ராங் ஆன்சர். ராங் ஆன்சர். அப்ப இது லிம்கான்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? இப்போ இவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஜூஸ். இது வாங்க பண்ணிடலாம். இதுதான் இன்னும் பெண்டிங் இருக்கு. இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் கஷ்டமா இருக்கு ஃபேமிலிஸ். ஆக்சுவலி டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சிமிலரா இருக்குதா? கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? வாங்க கொடுக்கலாம். இது லிஸ்ட் இல்லையே. 3 2 1 கோ. கெஸ் திஸ் 5 ஜூஸ். 6 பெப்சி 7 கரெக்ட். கரெக்ட். ஃபைனலி எல்லா ஜூஸுமே குடிச்சிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் கேம் விளையாட போறது இவங்க தான். இவங்களுக்கு இப்ப நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கிளாஸ் ரிமூவ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு கண்டுபிடிப்போங்க. இவங்க சொல்றத பத்தி எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குது. இது எத்தனை? 3. இது எத்தனை? 1. சூப்பர். இவங்க கேம்ல கண்டிப்பா என்ன ஆயிருவாங்க. இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்குது. ஆனாலும் ஒரு மணி இருக்குது. சோ நம்ம எதை எடுக்கலாம்? இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ங்களா? இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இருங்க பாய். சோ நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறோம். ஓகே. இங்க வச்சாச்சு. நீங்க இங்க எடுத்து டைமர் ஆன் பண்ணிரலாம் அப்படியே கையோட. வெயிட் பண்ணுங்க. வெயிட் புடிச்சிராத. 3 2 1 டைமர் காமிங்க. ஓகே. 4 5 6 லிம்கா. பதத்தட்டில் நிம்பூஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா இஸ் ராங் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து என்ன வாயில வருதோ ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. யாராச்சும் இருக்கீங்களா? ஒரே இருட்டா இருக்குங்க. அந்த டைலாக் மணி இருக்குது. சீக்கிரமா கொடுங்க. இருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஜூஸ் போலாம். எனக்கு கொஞ்சம் இருட்டுனா பயங்க. அதனால இப்படி உட்காரவே பயமா இருக்கு. இருட்டுனா பயம், அவளுக்கு பேய்னா பயம். போதுமாமா? எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஓகே, அடுத்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கிளாஸில் ஊற்றியாச்சு. இருங்க. வெயிட் பண்ணி டைமர் ஆன் பண்ணிடலாம். இருங்க, நான் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். 3 2 1 ஸ்டார்ட். 2 3 4 கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நான் சமணம் அடிக்கடி குடிப்பேன். ஆனா அடிக்கடி குடிக்க மாட்டேன்.
நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? சவனப் பைத்தியம் ஆக்சுவலாக என்னென்னா இப்போ எனக்கு சிக்கனு மட்டனு ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கன் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது ஃபுல்லாமே சவனப் வாங்கிடுவோங்க. ஸோ என்னென்னா டைஜஸ்ட் ஆகுதுக்காண்டி சவனப் வாங்குறோம். நான் ஸோ மத்த அதுக்காண்டி நேரம் தான். குடிக்க மாட்டேன். ஸோ ரெகுலராக நாங்கள் வந்து குடிக்க மாட்டோம். நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும் நாங்க எடுத்துக்குவோம். ஆமாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜூஸ் போயிடலாம். 2 இதுல வந்து 1 கரெக்டாக சொல்லியிருக்காங்க, 1 தப்பா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க. கொஞ்சம் ஈஸியா கொடுங்க. ஓகே, அவங்க ஈஸியா கேட்கறதுனால நம்ம இதை கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுதானே டஃப்பே. ஜூஸ் வெரியன் யாராச்சும் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? 3 2 1 ஸ்டார்ட். 2 மிரண்டா. கரெக்ட் ஆன்சர். என்னங்க இவங்க கரெக்ட்டா கடகடான்னு சொல்றாங்க. டன். நெக்ஸ்ட் ஜூஸ் போலாமா? போலாம். ஈஸியா கொடுங்க. சரி, ஓகே. ஸோ நீ ஈஸியாக கொடு சொன்னனால ஈஸியாக கொடுக்குறோம். ரொம்ப ஈஸி. இது வந்து அவளோட கொஞ்சம் ஃபேவரட் தான். நெக்ஸ்ட்டு க்ளூ கொடுக்கணும்னு வந்தேன், ஆனால் சொல்லிடுவா. எனக்கு ஏதாச்சும் க்ளூ தாங்கனே. நோ எந்த நீங்க க்ளூமே எனக்கு கிடையாது. க்ளூ கொடுத்தீங்களாங்க? எந்த க்ளூவும் கிடையாது. கொடுத்தேனேங்க. கன்ஃபியூஸ் ஆகி பண்ணி விட்டீங்க. சோ நீங்க புடிங்க. கையில் கொடு. எல்லா ஜூஸும் ஒரே மாதிரி இருக்கு வாய்க்குள்ள போணும்னு. அதுதான் டஃப்பே. அதுதான் இந்த சேலஞ்சு. டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் டைமர் காமி. 3 2 1 ஸ்டார்ட். 1 2 3. மவுண்டன் டியூ. வெறித்தனம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. மத்தது இப்ப போலாமா? ஓகே போலாம். ஓகே போலாம். ஈஸியா கண்டுபிடிச்சிடுவா. இல்ல இருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு க்ளூ வந்து ஈஸியாக கொடுக்கலாங்க, ஆனால் இந்த க்ளூவை கொடுத்துட்டேன்னா அவளே கண்டுபிடிச்சிருவா. கொடுங்களேன். எனக்கு என்ன தெரியுமா, இப்போ எல்லா ஜூஸும் போயிட்டு ஒரு மாதிரி கேஸாக தான் இருக்குது தொண்டையிலலாம். அப்படியே என்ன ஃபீல் பண்ணுறா பாப்பா? நீ உன்னோட கருத்து சொல்லலாம். ஒரே ஃப்ளேவர் மாதிரி இப்போ இருக்குது. கொஞ்சம் எரியுது, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, கை கொடுங்க. இது உள்ள விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எரியும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கொடுக்குறேன். 3 2 1 ஸ்டார்ட். 2 3 4 Pepsi. 5 கரெக்ட். ஸோ 5 செகண்ட்ஸில் சொல்லிட்டாங்க. எனக்கு பெப்சி வந்து கொஞ்சமே பிடிக்காது. கொஞ்சம் தான் பிடிக்கும். கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டா அப்படி மட்டும் தான் பெப்சி எடுப்பேன். மற்றபடி 7 Up தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால எனக்கு பெப்சி பிடிக்கல. இருந்தாங்க, எடுத்துட்டு போயிருங்க. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதை ஊற்றிக்கலாம். 3 2 1. நிம்பூஸ். எனக்கு வந்து இந்த நிம்பூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். வாவ், பெர்ஃபெக்ட். 3 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து நிம்பூஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்னோட 7 Up ஸ்டாப் பண்ணுறதுக்கான, ஏன்னா அது ரொம்ப அடிக்ஷன் ஆகிடக்கூடாதுனால இதே நான் இப்போ ரீசெண்டாக எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த ஜூஸ் நம்ம ஊற்றிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 2 1 ஸ்டார்ட். எங்க இந்த பொண்ணு சீட்டிங் பண்ணுச்சு. ஃப்ரூட்டி. இந்த பொண்ணு சீட்டிங் How பண்ணுச்சுங்க. is it possible? முடிச்சிச்சு. How is it possible? நீ சொன்னேன்னா இப்போ எங்கேயே கொண்டு கரெக்ட் தான். எப்படி பாப்பா இது கண்டுபிடிக்கிற? ஃப்ரூட்டி இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட்டுங்க. ஃப்ரூட்டி ஈஸி தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. மாசா ஸ்லைஸோட எனக்கு ஃப்ரூட்டி தான் ரொம்ப ஸோ பிடிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் இவங்க வந்து பார்த்தனா 7 ஜூஸ்ல 6 ஜூஸ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு இவங்க தான் லீடிங். லாஸ்ட் ஃபைனலாக நான் வந்து உட்காந்துட்டேன். ஸோ பார்க்கலாம் நான் வின் ஆகுறானா இல்லை தோக்குறானான்னு எனக்கே தெரியல. கண்ணை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டியாச்சு. நம்ம வந்து டைமர் எடுத்து வச்சாச்சு. டைமர் ரெடி ஆச்சு. ஜூஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லதுலேயே ஆரம்பிப்போம். அப்போ கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம். என்ன நல்லது கொடுக்கலாமா? கை தாங்க கொடுத்துடலாம். இதை வச்சுருங்க, ஒரு நிமிஷம் வச்சுருங்க. டைமர் சொல்லுவோம் நாங்க. டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 2 1 ஸ்டார்ட். ஃப்ரூட்டி கரெக்ட். 6 செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூஸ் போயிடலாம். இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தினைக்கு இவங்க எப்போ பார்த்தாலும் இதுதான் வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிக்கும் போதே சொல்றதுக்குள்ளேயே 2 செகண்ட் முடிஞ்சிருதுங்க. எப்படி நான் பாப்பாவை நான் டிஃபீட் பண்ண போறேன்னு தெரியல. கொடுக்கலாம். பிடிங்க மாமா. இருங்க வச்சிருங்க. டைமர் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். பெப்சி. தப்பு. ஏ சோளமுத்தா போச்சா. சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க 1 பாயிண்ட் பீட் பண்ணிடுறாங்கன்னு நினைச்சோம். இப்போதான் டஃப் இது ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுக்கலாம். அவசரப்பட்டேன் இருங்க நினைக்கிறேன். தரோம். ரொம்ப அவசரப்பட்டேன் நினைக்கிறேன். செகண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்திருக்கு. என் ஹஸ்பண்டுக்கு ஜூஸ்னா போதும்.
24/7 ஜூஸ் கொடுத்தாலும் அவர் பாட்டு சர்வை ஆவார். கொடுத்துடலாம். கெட்டியாக வச்சுக்கோங்க. டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். லிம்கா. கரெக்ட். கரெக்ட். நான் இதுல தப்பு சொல்லுவாங்க நினைச்சேன். நான் கரெக்டா சொல்லிட்டாங்க. 7 செகண்ட் ஏன்னா சொல்லிட்டாங்க. இது நான் குடிச்சதே கிடையாது, அதனாலதான். இது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்தாங்க. இருங்க, டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பொறுமை. 3, 2, 1 7 Up. தப்பு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இத கொடுத்துக்கலாம். ஆனா ஃபேமிலிஸ் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த கண்ணை கெட்டி இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. உண்மையிலேயே அப்படியே ஏதோ ஒரு நரகத்துல ஒரு ஹெல்லில் இருக்கிற மாதிரி இருக்கு. சீரியஸா கண்ணு தெரியாதவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 ஹேட்ஸ் ஆஃப் டு யூங்க. அடுத்து வந்துட்டா கொடுக்க போறேன். இந்தாங்க. பிடிச்சிருங்க. நான் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, டைமர் ஆன் பண்ணிக்கலாம். 3, 2, 1 கோ. மிரண்டா. கரெக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 ஜூஸ் சொல்லிருக்காங்க. அதுல 2 தப்பு 3 கரெக்டா சொல்லிருக்காங்க. இன்னும் 2 ஜூஸ் இருக்கு. எப்படி சொல்றாங்க என்ன பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கொடுக்கலாம். இந்தாங்க. கிளாஸ் உடைஞ்சிர கூடாது. கையில வச்சிருங்க. ஓகே. நான் சொல்லும்போது குடிங்க. டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 இருங்க. 3, 2, 1 கோ. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 9, நிம்பூஸ். 10 சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் குடிக்கும்போது இவங்க சொல்கிற மாதிரி என்னன்னா என்ன டேஸ்ட்னே டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த 10 செகண்ட்ஸில் பார்த்தோன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த 10 செகண்ட்ஸில் பொறுமை வந்து சுத்தமாக யாருக்குமே இருக்காது. ஸோ நான் திங்க் பண்ணுறதுக்குள்ளே 5 செகண்ட்ஸ் போயிட்டு. இன்னும் பாத்தீங்கன்னா 2 ஜூஸ் இருக்கு. இதை கொடுத்துடலாம். இப்போ டைமர் ஸ்டார்ட் பண்ண போறேன். 3, 2, 1 ஸ்டார்ட். பெப்சி. கரெக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு ஜூஸ் இருக்கு. நம்ம என்ன ஜூஸ்ன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். வாங்க இங்க எடுங்க. பார்த்துடலாம். பார்க்க தானே போறீங்க. இந்த காளியோட ஆட்டத்தை. என்ன ஜூஸ் கொடுக்கலாம்? இருங்க, நான் எது கொடுக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன். இப்படி பண்றியே ஏன் முட்டா பயலுள்ளா? உங்க அறிவுலி அறிவு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஜூஸ் வந்து ரெடி ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க. இந்தாங்க மாமா லாஸ்ட். எனக்கு மட்டும் இந்த இதா இருக்கு. இல்ல அதே சேலஞ்சா இருக்கு. அதே ஜூஸ் தான். கொஞ்சம் ஸ்பெஷல். உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கோம். ஓகே. இருங்க. டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3, 2, 1 என்ன ஜூஸ்? ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. 5, 6, 7, 8, 9, 10 முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. நீங்க இப்ப அவுட் ஆயிட்டீங்க இந்த ரவுண்ட்ல. ஃபேமிலிஸ் கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் கூசுது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 பேருமே கேம்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் நம்ம என்னன்னு போய் இப்போ பார்த்துடலாம். யார் வின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ரிசல்ட் டைம். இப்போ யார் வின் பண்ணி இந்த கேஷை வின் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ரிசல்ட் சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 6 கரெக்ட். நான் 4 கரெக்ட். நான் 5 கரெக்ட். ஸோ the winner is நானா. பாப்பா. ஃபேமிலிஸ் ஃபைனலி பாப்பா வந்து 500 ரூபா வாங்கிட்டாங்க. கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துடலாம். வின் பண்ணவங்களுக்கு கேஷ் கொடுத்துடலாம். கிளாப் பண்ணிடுங்க ஃபேமிலிஸ். வாங்க எல்லாரும் ட்ரீட் வைக்கிறேன் வாங்க. ஃபைனலி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேலஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from JMH Lifestyles. டாடா.